ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्ये। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। शांति पाठम। ओम आप्यायन्तु ममांगानि वाक् प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि मथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणम् अस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। केनोपनिषद முதல் அத்தியாயம் முதல் மந்திரம். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி. முதல் மந்திரத்தினுடைய பொருள், நேரடியான பொருள் பார்க்கலாம். பிறகு பாஷ்யம் பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோமோ அது சுருக்கமாக பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம். சிஷ்யன் கேட்கின்றான், ஒரு குருவை அணுகி சிஷ்யன் கேட்கின்றான். கேன இஷிதம் பிரேஷிதம் மனஹ பததி, அது ஒரு வாக்கியம். கேன இஷிதம் பிரேஷிதம் மனஹ பததி. கேன கேன இஷிதம், கேன இஷிதம்னா எவருடைய யாருடைய விருப்பத்தினால், யாருடைய இச்சையினால், யாருடைய விருப்பத்தினால். பிரேஷிதம் ஏவப்பட்டதாக, தூண்டப்பட்டதாக அல்லது செலுத்தப்பட்டதாக. மனஹ பததி, மனமானது விஷயங்களில் செல்லுகின்றது. மனது விஷயங்களில் செல்லுகின்றது. மனது விஷயங்களில் செல்லுகிறதுங்கிறது நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது. ஆனால் மனதை விஷயங்களில் செலுத்துவது எது, எதனால தூண்டப்பட்டு மனது விஷயங்களில் செல்லுகின்றது, இது கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி, கேன பிரைதி பிரதமக பிராணக யுக்தக. கேன பிரைதி அப்படின்னா எவருடைய ஏவுதலால், யாருடைய ஏவுதலால், தூண்டுதலால். பிரதமக பிராணக, முக்கியமான பிராணனானது அல்லது முதலாவதான பிராணனானது. யுக்தக, அதனுடைய செயலில் ஈடுபடுகின்றது, சுவாசித்தல் என்பதை செய்கின்றது. மூன்றாவது கேள்வி, கேன இஷிதாம் இமாம் வாச்சம் வதந்தி. எவருடைய இச்சையினால், விருப்பத்தினால். இமாம் வாச்சம், இந்த வாக்கானது. வதந்தி பேசுகின்றது, வாய் பேசுகின்றது. யாருடைய இச்சையினால், யாருடைய தூண்டுதலினால் வாயானது பேசுகின்றது. க உ
தேவக சக்ஷுகு ஸ்ரோத்ரம் யுனக்தி. 4வது கேள்வி, எந்த தேவன் கண்களையும் காதுகளையும் யுனக்தி அதனுடைய செயல்களில் செலுத்துகின்றார், ஏவுகின்றார், கொண்டு சேர்க்கின்றார்? 4 கேள்வி. கேள்வியினுடைய தாத்பரியம் ஒன்றுதான். எதனால் தூண்டப்பட்டு மனது, பிராணன், உடல் இயங்குகின்றது, இந்திரியங்கள் செயல்படுகின்றன? இதற்கு அடிப்படையான சில விஷயங்களை சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த உடம்பு, மனது, புலன்கள், இந்திரியங்கள் இவைகள் தானே இயங்குகின்றனவா அல்லது இன்னொன்றால் இயக்கப்படுகின்றனவா? இதான் கேள்வி. உடம்பு ஜடமானது நமக்கு தெரியும், பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த ஸ்தூலமான உடம்பு நமக்கு நல்லா தெரியும், பஞ்சபூதங்களிலான ஆனது. பஞ்சபூதங்கள் ஜடம்ங்கிறது நமக்கு தெரியும். பஞ்சபூத காரியமான உடலும் ஜடமானது. இப்போ உடல் தானாக ஜடமானதுன்னா தானாக இயங்கக்கூடிய சக்தி இல்லாதது. இப்போ அது இயக்குகின்ற வேறொன்று இருக்கின்றது. இப்போ உடம்புக்குள்ள இருந்து மனது உடலை இயக்குகிறது என்று நாம் சொல்லலாம், நினைக்கலாம். மனசு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற போது மனசு என்ன நினைக்குதோ அதுதான் உடம்பு செய்கின்றது. இப்போ மனது உள்ள இருந்து உடலை இயக்குகின்றது என்ற அந்த கருத்து வருகின்றது. மனது சுதந்திரமாக தானே இயங்கக்கூடியதா, தானே செயல்படக்கூடியதா? மனது அதுவே சேத்தனமா, அதுவே உயிருள்ளதா? மனசே உயிரா? சாதாரணமாக உடம்பு எதனால் இயங்குதுன்னா உயிரால் இயங்குகிறது, அதானே? உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உடலானது இயங்குகின்றது. உடம்புல உயிர் இல்லைன்னா இயக்கம் இல்லை. இது நமக்கு சாமான்யமாக இருக்கக்கூடிய அனுபவம், அறிவு. இந்த உயிர் என்பது எது? அதான் கேள்வி. சுருக்கமாக சொன்னால் உயிர் என்பது எது என்பது கேள்வி. உடலையே உயிர்னு சொல்ல முடியாது, ஏன்னா உடம்பு இல்லை. உயிர் இல்லாத உடலையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மனதை உயிர்னு சொல்லலாமானா அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா மனமும் பஞ்சபூத காரியம்தான். சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. மனதும் பஞ்சபூத காரியம்தான். அப்புறம் மனது இல்லாத பொழுதும் உடலினுடைய இயக்கமானது இருக்கின்றது, நமக்கு அனுபவத்தில் தெரியுது. எப்போ? தூக்கத்தில். ஆழ்ந்த தூக்கத்தில் மனது, உடம்பு செயல்படாமல் இருக்கு, உடம்பு கை கால் அசையாமல் இருக்கு, ஆனால் உடம்புக்கு உள்ள இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. மனதும் எவ்விதமான எண்ணமும் இல்லை, எவ்விதமான யோசனையும் இல்லை, மனதும் செயல்படாமல் ஒடுங்கி இருக்கின்றது. அப்பொழுதும் உடம்பு இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ மனதுக்கு வேறாக ஒன்று இருக்கின்றதுங்கிறது தெரிகின்றது. மனதும் இல்லாத பொழுதும் உடம்பு செயல்படுதில்லை. அப்போ அதனால மனதே உயிர் கிடையாது, அது மனதிற்கும் வேறானது. மனதுக்கும் வேறான ஒரு உயிரானது இருக்கின்றது. பிராணன உயிர்னு சொல்லலாமானா நம்ம சாதாரணமாக அதையும் பார்க்குறோம். பிராணன உயிர்னு நினைக்கிறோம். ஆள் போயிட்டாரா, இருக்காரானா மூக்கில் கையை வச்சு பாருன்னா அவ சுவாசம் போயிட்டு வந்து கொண்டு இருந்தாக்கா உயிரோட இருக்கிறாரு, இல்லைன்னா போயிட்டாருன்னு நினைக்கிறோம். அப்போ சுவாசத்தை வைத்துக்கொண்டு, பிராணனை வைத்துக்கொண்டு உடலினுடைய இயக்கம் உயிர், பிராணனையே உயிர்னு நினைக்கிறது இருந்தாலும் இந்த பிராணன்கிறது பஞ்சபூதம், காற்றினுடைய ஒரு அம்சம்தான். காற்றினுடைய அம்சம், காற்று ஜடமானதுங்கிறது நமக்கு தெரிகின்றது. ஆகவே பிராணன்கிறதும் ஜடமானது, அதையே உயிர்னு சொல்வதற்கு இல்லை. அப்புறம் பிராணனை நம்மால கட்டுப்படுத்த முடிகின்றது. பிராணாயாம பயிற்சியினால பிராணனை நிறுத்த முடியுதில்ல, பிராணனை நிறுத்த முடிகின்றது. அதனால அது நமக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் பஞ்சபூதம்ங்கிறதுனால, பஞ்சபூதத்துல ஒன்றுங்கிறதுனால பிராணனும் ஜடம், அதையே உயிர்னு சொல்லிவிட முடியாது. அதே சமயம் இந்த கைகள், கால்கள், உடம்பு, மனசு இதை விட கொஞ்சம் அதிக ஆத்மாவுக்கு பக்கத்துல இருக்கு. அதனால்தான் பிரதமங்கிற வார்த்தை வந்திருக்கு, முதலாவதா இருக்கிறது. பிராண சம்பந்தத்தினாலதான் மனது செயல்படுகின்றது, கைகள் கால்கள் இயங்குகின்றன. அது சரியா வேலை செய்யலைனாக்க கை கால் இயக்கத்துல பாதிப்பு வருதுங்கிறத நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். அதனால பிராணன் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அதுவே ஆத்மா, அதுவே உயிர் அல்ல. ஏன்னா அதுவும் பஞ்சபூதத்துல ஒன்றுதான், காற்றினுடைய ஒரு அம்சம்தான். அதனால இந்த உடம்பு, கைகள், கால்கள், வாய், கண்ணு, காது இவைகள்
அவைகளுக்கு வேறாக ஒன்று இருக்கு. அதுக்கு மேல உள்ள சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய மனதுக்கும் வேறாக ஒன்று இருக்கின்றது என்று தெரிகின்றது. கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா தெரியுது. அதான் சிஷ்யன் கேட்கிறார். அப்ப இவைகளுக்கு வேறாக இருக்கக்கூடிய அந்த உயிரானது எது? அது எப்படிப்பட்டது? அந்த உயிர் அதுவும் உடம்பு மாதிரி ஜடமா, இல்ல அது சேத்தனமா? உயிர்னா அது உயிரும் ஜடமா இருக்கலாமேனா அப்படி நினைக்கலாமே. இப்ப கம்ப்யூட்டருக்கு போன வாரமே உதாரணம் பார்த்தோம். கம்ப்யூட்டர் இருக்கு, செல்போன் இருக்குன்னா அது செல்போனில் ஹார்ட்வேர்னு ஒரு பகுதி இருக்குது, சாஃப்ட்வேர்னு ஒரு பகுதி இருக்குது. ஹார்ட்வேர் பகுதியை ஸ்தூலமான உடம்புன்னு வைத்துக்கொள்ளலாம், சாஃப்ட்வேருங்கிற பகுதியை சூக்ஷ்மமான மனதுன்னு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த ரெண்டும் இயங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கரண்ட்டுங்கிறது தேவையே, மின்சாரம் மின்சக்திங்கிறது தேவையாக இருக்குது. அந்த மின்சாரம் போனால் தான் இது இயங்குகின்றது. இந்த ஃபேனு லைட்டு மற்ற மின் சாதனங்கள் எல்லாமே பார்க்குறோம், அந்த மின் சக்தியினால் இயங்குகின்றது. அப்போ இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி மின்சாரம்ங்கிறது இருக்குது. ஆனால் மின்சாரம் ஜடமா சேதனமான? அதுவும் ஜடம்தான். மின்சாரம்ங்கிறதும் ஜடமான ஒன்று தான். அந்த மாதிரி உடம்புக்கு வேறாக உயிர் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த உயிர் ஏன் ஜடமா இருக்கக்கூடாது? அந்த உயிர் சேதனமா இருக்கணுமா? அப்படிங்கிற உயிர்ங்கிறது அறிவு பொருளா இல்லை அது ஒரு ஜட பொருளா என்ற கேள்வி வருகின்றது. ஆனால் அந்த உயிரை ஜடப்பொருள்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்படிங்கிற பொழுது நாம் நம்ம ஜடமா நினைக்கிறோமா, அறிவா நினைக்கிறோமான்னு நமக்கு அனுபவம் என்ன இருக்கு? நான்னாக்கா நான் அறிவுடைய ஒரு ஜீவன் அதானே. ஒரு கல்லோ மண்ணோ நான்னு சொல்லுமா, நான்னு பேசுமா? அது பேசாதே. ஒரு பாறை நான்னு பேசாது. அப்போ நான் அதுக்கு தன்னை உணருகின்ற அந்த அறிவுங்கிறது இல்லை. மரம் செடி கொடிகளுக்குள்ள உயிர் இருந்தாலும் அது உணரலாம், ஆனால் அது வாயை திறந்து பேசாது. அதுக்கு தொட்டா உணர்ச்சி இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் தெரியுது. கல் மண்ணை விட அது பேலானது, கொஞ்சம் உயிர் இருக்குது, அது வளருகின்றது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மனிதன் மாதிரி பேசாது. ஆனால் மனிதனுக்கு என்னது? நான் இருக்கிறேன், நான் உடம்பு இருக்குது, உடம்பு ஜடமானது. ஆனால் அந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடலை பயன்படுத்துகின்ற, மனதை பயன்படுத்துகின்ற, உடம்பை மனதை இயக்கத்தை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை உணர்கின்றேன், நான் அறிகின்றேன். நான் என்னை அறியறது மட்டுமல்ல, எனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய உலகத்தையும் நான் பார்க்கின்றேன், உணர்கின்றேன், அறிகின்றேன். அப்ப இந்த உலகத்திற்கு வேறாக, உடம்புக்கு வேறாக இதை பார்க்கின்ற, உணர்கின்ற அறிவு ஒன்று இருக்கின்றதுங்கிறது நமக்கு அனுபவத்துல தெளிவா தெரிகின்றது. ஆகவே இந்த உடம்புக்கு வேறான அந்த உயிரை ஜடம்னு சொல்ல முடியாது, அது ஒரு அறிவு பொருள்ங்கிறது இருக்கு. அதனால்தான் தேவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் சிஷ்யன். எந்த தேவன்னாலே ஒளி உடையவன், அறிவுடையவன், உணர்வுடையவன் அப்படின்னு அர்த்தம். தேவன் அப்படின்னா பிரகாசம், ஒளி அப்படின்னு அர்த்தம். இங்க அறிவை குறிக்கிறது. இப்போ ஒரு தூய அறிவு, தூய உணர்வு ஒன்று உடம்புக்குள்ள இருந்து அதை இயக்குகின்றது. அது யாரு அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் சிஷ்யன் இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறான், இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு புரிந்திருக்கிறான். அந்த உயிர் பொருள், அந்த அறிவு பொருள், அந்த தூய உணர்வு அது எது என்பது கேள்வி. அதான் இங்க கேள்வியா கேட்டிருக்கிறான். இதற்கு மேல ஆச்சாரியர் இதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது முக்கியமான 2 விஷயம் இதுல நேரடியா இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் பார்த்தோம். ஆச்சாரியர் இதில் கூடுதலா 2 கேள்வியை கேட்டு அதற்கு விடை சொல்லுகின்றார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா கேன இஷிதம் பிரேஷிதம் 2 வார்த்தை இருக்கு. இஷிதம்னு ஒரு வார்த்தை, பிரேஷிதம்னு ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தை அதை வைத்துக்கொண்டு இதில் ஒரு விசாரம், ஒரு கூடுதலாக யோசிக்க வேண்டியது இருக்கு, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் பாஷ்யத்தினுடைய முதல் பகுதி. இந்த இஷிதம் பிரேஷிதம் இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்றால், இந்த இஷிதம் பிரேஷிதம் 2 சொற்களுக்கும் வினை அடி வேர்ச்சொல் இஷ் என்பது. இஷ் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்ல இருந்து இஷிதம் இஷ்டம்ங்கிற அர்த்தம். இஷ்டம் இஷ்டம் தான் இந்த வேதத்துல அது உபனிஷத்துல இஷிதம்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஷ்டம்னா நமக்கு தெரியும், நமக்கு இஷ்டமானது, விருப்பமானது, விரும்புதல், ஆர்வம் அப்படிங்கிற அர்த்தம். யாருடைய இச்சையினால், இஷ்னா இச்சை, இஷ்டம்னு அர்த்தம். யாருடைய இச்சையினால், விருப்பத்தினால், இது ஒண்ணு. அதனால இந்த இஷிதம்ங்கிறதோட வேர்ச்சொல் இஷ் என்பது. அதே மாதிரி பிரேஷிதம் என்பதிலையும் அந்த பிர இஷிதம், அதுதான் இஷிதம்ங்கிறதோட பிரங்கிற ஒரு
முன்னடை சேர்ந்திருக்கு, அது சேர்ந்து பிரேஷிதம்னு இருக்கு. அதனால பிரேஷிதம்ங்கிறத பிரித்தாலும் இஷிதம் தான். அப்போ முதல்ல இஷிதம்னு ஒன்று வந்திருக்கு, பிறகு அதே வார்த்தை இஷிதம்ங்கிற வார்த்தை பிரங்கிற முன்னடையோட சேர்ந்து பிரேஷிதம்னு வந்திருக்கு. இப்போ அந்த சேர்ற பொழுது அந்த பிரேஷிதம்ங்கிற வார்த்தைக்கு ஏவுதல், தூண்டுதல் அப்படிங்கிற அர்த்தம். இல்லை, யாருடைய விருப்பத்தினால் ஏவப்பட்டு அப்படிங்கிற 2 சொல் வருது. இந்த இடத்துல ஏன் இந்த 2 சொல்லையும் போடணும்? ஒன்று போட்டா போதாதா? இதான் கேள்வி. இங்கே விசாரம் முதல்ல ஆச்சாரியர் அந்த கேள்வியை கேட்கிறார். யாருடைய ஏவுதலால் அப்படின்னு சொன்னா பிரேஷிதம்ங்கிற வார்த்தையே போதுமானதே, எதுக்கு இஷிதம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்? அல்லது இஷிதம்ங்கிற வார்த்தையே போதுமானதே, ஏன் பிரேஷிதம்னு இன்னொரு? ஏன்னா 2க்கும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான். விருப்பத்தினால் தூண்டுதலினால் அப்படின்னு வர்ற பொழுது தூண்டுதல் இருந்தாலே வேலை நடக்குமே, அங்கே விருப்பம்ங்கிறதுக்கு என்ன கேள்வி? அல்லது விருப்பம் இருந்தால் போதுமே, ஏன் தூண்டுதல்ங்கிற ஒரு வார்த்தையை போடணும்? இந்த 2 வார்த்தைக்கான தாத்பரியம் என்ன? ஏன் இப்படி 2 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும் என்பதுதான் இங்கே விஷயம். அதனால் அந்த இப்போ தமிழில் பார்த்தோம்னாக்கா வினைச்சொல், வேர்ச்சொல் அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேர்ச்சொல்ங்கிறது இருக்கு. இப்போ படி, எடு, நட, ஓடு, செய், கொடு, இதெல்லாம் என்னது? வினையடின்னு பேர் இருக்கு. வினைச்சொல் அடிப்படை மூலச்சொல், வினை மூலம் அல்லது வினைச்சொல் அல்லது வேர்ச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த செய்ங்கிறத வைத்து கொண்டு செயல், செய்தல், செய்தான், செய்கிறான், செய்தது, செய்து, இப்படியெல்லாம் வருது. இப்போ மூலச்சொல் என்னது? செய்ங்கிற ஒரு சொல், ஒரு வினைச்சொல், அதான் வினையடி, வினை மூலம். அதை வைத்து கொண்டு அதோட முன்ன பின்னாடி விகுதிகள்லாம் சேர்த்து, முன்னடை பின்னடை வேற விகுதி வார்த்தை எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து அதை ஒரு வாக்கியமாக ஆக்குற பொழுது தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அப்போ செய்ங்கிறதுலேருந்து செயல்னு வருது, செய்தல்ங்கிறது வருது, செய்கிறான், செய்கிறாள், செய்தது, அல்லது வினையச்சமா செய்து என்று வருகின்றது. இங்கே அதே மாதிரி இஷ்ங்கிற தாத்துல இருந்து இஷ்டம், அதுல இருந்து இஷித்தம், அதே மாதிரி பிரேஷித்தம்ங்கிற 2 சொல். அது வெறுமனே இஷித்தம்னு சொல்ற பொழுது விரும்புதல்ங்கிற பொருள்லையும், பிரேஷித்தம்னு சொல்லுகின்ற பொழுது ஏவுதல்ங்கிற பொருள்லையும் அது வருகின்றது. அதனால செய்கிறான்னா வச்சு செய்கிறாங்கிறான். இப்போ பழக்கத்தில் இருக்கான். அவன் செய்கிறாங்கிறதுக்கு வச்சு செய்கிறான்ங்கிறதுக்கு அர்த்தத்தில் வேறுபாடு இருக்குல்ல. அதே செய்யுங்கிற வினை மூலம்தான், வேர்ச்சொல் தான். ஆனால் செய்தல்னா ஒரு செயலை செய்தல் அப்படின்னு இருக்கு. ஆனால் வச்சு செய்கிறான்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு என்னமோ ஒரு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் வேற ஒரு அர்த்தம். அப்போ ஒரு வார்த்தை முன்னாடி கூட ஒரு எழுத்துக்கள், ஒரு சில எழுத்துக்கள் சேர்ற பொழுது வேற ஒரு வார்த்தை செய்கிற பொழுது அர்த்த மாறுபாடு வருது. அதே மாதிரி அந்த இஷ்ங்கிறதுல இருந்து விரும்புதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், இச்சைங்கிற அர்த்தம். அதே பிரேஷித்தம்னு வர்ற பொழுது ஏவுதல்ங்கிற அர்த்தம். இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்ம சென்ற வாரம் பார்த்த கருத்து, அதுல இஷித்தம் அப்படின்னாக்கா விரும்புதல், விரும்பி செய்தல். இந்த பிரேஷித்தம் அப்படி இஷித்தம்ங்கிற வார்த்தையை போடாம பிரேஷித்தம்ங்கிற வார்த்தை மட்டும் இருந்தாக்கா யாரால் ஏவப்பட்டு, யாருடைய ஏவுதலால், யாருடைய தூண்டுதலால் மனது செயல்படுகின்றது, மனது சிந்தனை செய்கின்றது, அதனுடைய வேலையை செய்கின்றது. ஆனால் இந்த பிரேஷித்தம்ங்கிற வார்த்தை மட்டும் இருந்தாக்க அந்த தூண்டுறவர் யாரு, அவர் எப்படி தூண்டினார்? ஏன்னா ஒரு வேலையை செய்ய தூண்டுறாருன்னா எப்படி தூண்டலாம்? ஒன்று வாக்கால கமாண்டாக கொடுக்கலாம், செய் அப்படின்னு கொடுக்கலாம், போ அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது செய்கையினால செயல் செய்யலாம், உடலால் பண்ணலாம்ல, போன்னு வாயை திறந்து சொல்லலாம், அல்லது கை காமிச்சாலே போ அப்படிங்கிற அர்த்தமானது வருது. அப்போ வாக்காலேயோ செயலாலேயோ தூண்டுதல்ங்கிறது நடக்க முடியும். இல்லை, 2யும் சேர்த்தும் பண்ணலாம். போன்னு கையையும் காமிச்சு வாயிலையும் செய்யலாம். அப்போ எப்படி செய்தார் அப்படிங்கிறது பிரேஷிதம், ஏவுதல்ங்கிறது மட்டும் இருக்கிற பொழுது அவர் யாரு, ஏவனவர் எப்படிப்பட்டவர், இன்னொன்று அந்த ஏவுறாருனாக்கா அவர் வாக்கால ஏவுனாரா கையால ஏவுனாரா அப்படிங்கிறது வருது. அப்போ வாக்கு, கை இதெல்லாம் சேர்க்கிற பொழுது அது உருவம் உடைய ஒருவனை குறிக்கின்றது. உருவம் உள்ள ஒரு ஆள் தானே, அவர் கை இருந்தால் தானே கையை நீட்டி ஏவ முடியும். அப்போ சகுனமாக ஆகிறது. அந்த தூண்டுபவர் அப்படிங்கிறவர் அவர் சகுன ஈஸ்வரன் அல்லது சகுன கடவுள், சகுனமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன், குணத்தோடு ஒரு உருவத்தோடு ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தேவன் அப்படிங்கிற பொருளானது வருகின்றது. நம்ம இந்திரன், சந்திரன், வருணன் இதெல்லாம் பார்க்கிறோம், மழையை கொடுக்கிறவர், அப்புறம் பல விதமான தேவர்கள் இருக்கிறார்கள். இந்த இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறான்.
ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் பின்னாடி ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதையுடைய தூண்டுதலால தான் இந்திரியம் செயல்படுகின்றது. அப்ப அந்த தேவதைன்னு சொல்ற பொழுது இந்திரன்னு சொன்னாக்கா அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம். வருணன்னா ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு பலருக்கு அந்த உருவம் கொடுத்திருக்கிறோம். இப்போ உருவம் உடைய ஒரு கடவுள் உள்ள இருந்து உடலை நடத்துகின்றதா அப்படிங்கிற கேள்வி பிரேசிதம்ங்கிற வார்த்தையை மட்டும் போட்டா வரும். ஆனா சிஷ்யன் அவன் ஏற்கனவே வேதம்லாம் படிச்சிருக்கிறான். நிறைய இந்த ஈஸ்வரர்கள் தேவர்களை பற்றியெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கு. அதெல்லாம் அந்த உருவங்கள்ங்கிறது தற்காலிகமானதுங்கிறதும் தெரிந்திருக்கு. அப்புறம் சரீரத்துக்குள்ள அப்படி உருவமா இருந்து அவர் பண்ண முடியாதுங்கிறதும் தெரிந்திருக்கு. அப்ப என்னது, ஒரு தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல். இப்போ உருவம் கடந்த ஒன்று, அருவமான ஒரு தத்துவமானது இதை நடத்துகிறது அப்படிங்கிற அளவுக்கு அவன் புரிந்திருக்கிறான். அதனால அந்த இஷித்தம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறான். இப்போ இஷித்தம்னா அவருடைய விருப்பத்தினால் மாத்திரம்னா, அவர் நேரடியா உள்ள இருந்து கையை கால வாக்கால பேசியோ இல்ல கையினால போ அப்படின்னு சொல்லியோ செயலை தூண்டலை, பாரு கேளுன்னு சொல்லி தூண்டலை. அவருடைய விருப்பம் மாறத்தினால், ஏதோ ஒரு தெய்வ சக்தியினுடைய விருப்பத்தினால் மாத்திரம் மனது செயல்படுகின்றது, வாக்கு செயல்படுகின்றது, கண்ணு, கைகள், கால்கள் இவைகள் செயல்படுகின்றன அப்படின்னு அந்த விருப்பத்தினால் மாத்திரம்ங்கிறத இஷித்தம்ங்கிற வார்த்தையினால அவன் சொல்லிக்கிறான். இது ஒண்ணு. அப்ப அந்த இஷித்தம் மட்டுமே போதுமே, எதுக்கு பிரேஷித்தம்ங்கிற வார்த்தையை போடணும்னா? இஷிதம் இச்சையினால் மட்டும் நடக்குதுன்னா, விரும்பினார் நடக்குதுன்னா அது மட்டுமே போதுமே. ஏன் பிரேஷிதம்ங்கிற வார்த்தையை போட்டு விரும்பினாலும் அப்புறம் ஏவுறார் அப்படிங்கிற 2 அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கணும்னா, அவனுக்கு தெள்ள தெளிவா வெறும் விருப்பத்தினால மட்டும் நடக்குதுன்னு தெள்ள தெளிவா இருந்தா கேள்வியே இல்லை. அவனுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தான் குருகிட்ட கேட்குறான். அப்போ ஒருத்தருடைய விருப்பத்தினால மட்டும் நடக்குதா, இல்லை அவருடைய ஏவுதலாலையும் நடக்கிறதாங்கிற 2 பட்சம் 2 வருது. அதனால அவர் யாருங்கிறது தெரியாது. அவர் எப்படி நடத்துறார், வெறும் விருப்பத்தினால மட்டும் நடத்துறாரா, இல்லை அவர் வாக்கு, கைகள், செயல்கள் மூலமாகவும் நடத்துகின்றாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் அவன் கேள்வி கேட்டு இருக்கிறான். ஏன்னா நிச்சயமா விஷயம் தெரிஞ்சாக்க கேள்வி இல்லை. என்ன அப்படிங்கிறது நமக்கு தத்துவம் விஷயம் தெளிவாக புரிஞ்சிருந்தா எந்த சந்தேகமும் இருக்காது, கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. அப்புறம் ஒண்ணுமே புரியலைனாலும் கேள்வி இல்லை. எதுவுமே புரியலைனாலும் ஏதாவது கேளுடான்னா, ஒண்ணுமே புரியாத பொழுது என்ன கேட்கறது, அப்பொழுதும் கேள்வி இல்லை. இல்லை தெளிவா நல்லா புரிஞ்சிட்டாக்க அப்பொழுதும் கேள்வி இல்லை. அப்ப கேள்வி எப்ப வரும், பாதியா புரிஞ்சிருக்கிற பொழுது, இப்படியா அப்படியா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு அறகுறையா இருக்கிற பொழுதுதான் கேள்வி வரும். அதனால இவனுக்கு ஒரு பட்சத்துல உருவமா இருந்து அவர் இயக்குகிறார் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. தேவதைகள்லாம் இருக்குன்னா அது வெளியே இருக்கலாம், உடம்புக்குள்ள எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப உருவம் இல்லாம அருவ தத்துவமாக வெறும் இச்சை சங்கல்பத்தினால மாற்றும் இயக்குகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் ஒன்றும் தெளிவா இல்லை. அதனால 2 வார்த்தையும் போடுறோம். அதனால விருப்பத்தினால நடக்குது, ஏவுதலால நடக்குது. அப்ப அவர் யாரு, எப்படி இருக்கிறார், அது எப்படி நடக்குதுங்கிறத தெளிவுபடுத்தி கொள்றதுக்காக இங்க கேட்கிறான். ஆனா அவனுக்கு தெளிவா இருக்கிறது ஒண்ணு என்னது, இந்த உடம்புக்கு வேற ஒண்ணு இருக்கு. ஒரு உயிரானது, ஒரு அறிவு பொருளானது இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது, எப்படி இந்த உடலை இயக்குகின்றது. அதனால இந்த உடம்பு இயங்குறதுக்கு எது காரணம் அப்படிங்கிறது, உடம்புல இயக்குகின்ற சக்தி எது, உயிர் எது, அறிவு எது என்பது சிச்சியனுடைய கேள்வி. அதனால இந்த முதல் பாஷ்யத்தினுடைய முதல் பகுதியில இந்த இஷிதம் பிரேஷிதம்ங்கிற அந்த 2 வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் ஆச்சாரியர் விசாரம் இங்க செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து வருது. அதன் முதல்ல நம்ம விஷயத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பாஷ்யத்தை பார்த்து இங்க புக்கில் இருக்கிறத படித்து பார்க்கலாம். அடுத்த ஒரு கேள்வி, இதற்கு பதில் தெளிவாக சொல்லிடுறார். இந்த 2 எண்ணமும் அவனுக்கு இருக்கிறதுனால 2 வார்த்தையும் போட்டு கேள்வி கேட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மனது தானாகவே சுதந்திரமாகவே இயங்குகிறதுன்னு சொல்லலாமே, ஏன் அதை இயக்கிறதுக்கு ஒரு தேவன் வரணும், ஒருத்தன் இன்னொரு சக்தி அங்க இருக்கணும்? அது தானாகவே, உடம்பு ஜடமானது சரி, ஆனா உள்ள இருக்கக்கூடிய மனது அதுவே அறிவு பொருள், அதுவே அறியுது, அதுவே பார்க்குது. ஆகவே அதுவே சுதந்திரமா செயல்படுது. அதற்கு மேல இன்னொரு உயிருங்கிறது தேவையில்லை. ஏன் இன்னொரு உயிர்னு சொல்லணும், இன்னொரு அறிவுன்னு சொல்லணும்? மனதே சுதந்திரமாக செயல்படக்கூடியதுன்னு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வி. யாருக்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார்,
அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மனது சுதந்திரமாக ஏன் செயல்படவில்லைங்கிறது நமக்கு அனுபவத்திலேயே தெரியுது. ஏன்னா மனசு எப்போ என்ன யோசிக்குங்கிறது நமக்கு தெரியல. நான் தான் உடலை நடத்துகிறேன் நம்மளால் முழுசாக உறுதியாக சொல்ல முடியுமா? நான் மனசு தான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மனசாகிய நான் முழுவதுமாக இந்த உடலை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதா? இந்த மனதே முழுவதுமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அப்படி இல்லை. பல சமயங்களில் நம்ம நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்றா இருக்குது. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறோம், எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நினைப்புக்கு வருது. அப்போ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது செயல்படுகிறதுங்கிறது தெரிகின்றது. நம்மளுடைய விருப்பம் இல்லாமலே ஆச்சரியர் விளக்கமாக சொல்ல போகிறார். அதனால் அங்கே பார்க்குற போது இன்னும் விளக்கம் பார்க்கலாம். அதனால் நம்ம விரும்பாத ஒன்றை செய்கிறோம், ஒவ்வொருத்தனுமே செய்கிறான். அது செஞ்சால் துன்பம் வரும், கஷ்டம் வரும்னு தெரியுது, ஆனால் பிளான் பண்ணி தப்பாக பண்ணுறான். ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி ஆனால் தப்பான செயல்களை செய்கின்றான். அப்போ தவறான ஒரு செயலை அது தவறுன்னு தெரிந்த பிறகும் அவனை செய்ய தூண்டுவது ஒன்று இருக்கின்றது. இந்த மனசு வேண்டான்னு நினைக்குது, ஆனால் அதை செய்கின்றது அப்படின்னா அதற்கு இருந்து ஏதோ ஒன்று தூண்டுதுங்கிறது தெரிகின்றது. அதனால மனசு சுதந்திரமானது அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர் அடுத்த விளக்கம் கொடுக்கிறார். நம்ம பாஷ்யம் வர்றபோது பார்க்கலாம். ஆனால் இங்கே முதல்ல இருந்து பாஷ்யத்தை ஆரம்பிக்கலாம். நமக்கு தமிழில் இருக்கிறது எத்தனாவது பக்கம்? 9வது பக்கம். 9வது பக்கத்தில் பாஷ்யம் அப்படின்னு இருக்கு, அங்கேருந்து பார்க்கிறோம். வீடியோவை காணும் என்னாச்சு? சரி, கேனேஷிதம் என்ற இடத்தில் பாஷ்யம் போன வாரம் படிச்சுட்டோம். இருந்தாலும் நான் ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத படிக்கிறேன். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்காக சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத சொல்லிட்டு அப்புறம் திரும்ப தமிழில் இருக்க அர்த்தம் பார்க்கலாம். கேன இஷிதம் கேன கர்த்ரா இஷிதம் இஷ்டம் அபிப்ரேதம் சத் மனஹ பததி கச்சதி ஸ்வ விஷயம் பிரதி இதி சம்பத்யதே ஈஷே அபீக்ஷண்ய அர்த்தஸ்ய கதி அர்த்தஸ்ய ச இக அசம்பவாத் இச்சா அர்த்தஸ்ய ஏவ ஏதத் ரூபம் இதி கம்யதே இஷிதம் இதி இட் பிரயோகः து சாந்தசம் தஸ்ய ஏவ பிரபூர்வஸ்ய நியோகார்த்தே பிரேஷிதம் இதி ஏதத் தத்ர பிரேஷிதம் இதி ஏவ உக்தே பிரேஷயித்ரு பிரேஷண விசேஷ விஷய ஆகாங்ஷா ஸ்யாத் கேன பிரேஷயித்ரு விசேஷேண கீதృశம் வா பிரேஷணம் இதி இஷிதம் இதி து விசேஷணே சதி தத் உபயம் நிவர்த்ததே கஸ்ய இச்சா மாத்ரேன பிரேஷிதம் இதி அர்த்த விசேஷ நிர்தாரணாத். இது வரைக்கும் அர்த்தம் பார்க்கலாம். கேன இஷிதம்னா எந்த கர்த்தாவால், எந்த தூண்டுபவரால், எவருடைய விருப்பத்தினால் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதில் இருக்கிறது எந்த கர்த்தாவினால். கேன அப்படிங்கிறதுக்கு எந்த அப்படின்னு அர்த்தம், எந்தங்கிறதுனா யாருங்கிற அர்த்தம் வரணும். அதனால கர்த்தா அப்படிங்கிறத நம்ம சேர்த்து கொள்கிறோம். எந்த கர்த்தாவினால், ஒரு செயலை செய்பவனுக்கு கர்த்தான்னு பேர். இல்லை,
கர்த்தா, கர்மாவை செய்கிறவனுக்கு கர்த்தான்னு பேர், செயலை செய்பவனுக்கு கர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பெயர். செய்பவன்கிற அர்த்தம். கர்த்தரேங்கிறான்ல, அந்த கர்த்தர்னா அந்த கர்த்தர்னா ஒரு செயலை செய்கிற, அவர் தான் உலகத்தை நடத்துகிறாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். அவர் அப்போ நடத்துகிறாருனாக்க அடுத்த கேள்வி வருது, எப்படி நடத்துகிறார்? அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா? கை கால் வச்சிருக்கிறாரா இல்லையா? வாக்கு வச்சிருக்கிறாரா இல்லையா? அப்படின்னு இந்த கர்த்தா அப்படிங்கிற போது இதெல்லாம் வருது. சரி, ஈஷித்தம், ஈஷித்தம்னா இஷ்டமாக. இஷ்டமாகனா இதில் இந்த இஷ் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வேர்ச்சொல்னு சொன்னோன்னே அதுக்கு 3 விதமான அர்த்தம் இருக்கு. அபிப்பிரேதமாக விரும்பப்பட்டதாக இருந்து கொண்டு, இஷ்டனா அபிப்பிரேதம், அபிப்பிரேதம்னா அபிப்பிராயம், விருப்பம், விரும்பப்பட்டதாக இருந்து கொண்டு, மனதானது தன் விஷயத்தை குறித்து செல்லுகின்றது. அதனால் மனது செல்லுகிறதுங்கிறது மட்டும் உபனிஷத்தில் இருக்கு. எங்கே போகுது? விஷயத்தை குறித்து மனசு போகிறது. அந்த விஷயத்தை குறித்துங்கிறத சேர்த்து கொள்ளணும். அதனால் விஷயத்தை குறித்துங்கிறது சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அப்புறம் இஷு, அந்த வினைச்சொல் இஷு என்ற தாதுவுக்கு வேர்ச்சொல்னு தமிழில் சொன்னேன், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் தாத்து அப்படின்னு பேர். அந்த இஷுங்கிற தாத்து அந்த வேர்ச்சொல்லுக்கு அபீக்ஷ்ணியம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அபீக்ஷ்ணியம்னா அடிக்கடி, மறுபடி என்ற அர்த்தம். அடிக்கடி என்றும், கதி அதாவது செல்லுதல் என்ற ஒரு அர்த்தமும், இச்சை என்றும் 3 பொருள்கள் உண்டு. விருப்பம் என்ற 3 பொருள் உண்டு. இதில் இந்த இடத்துல அவற்றுள் அபீக்ஷ்ணியம், கதி என்ற 2 பொருளும் இவ்விடத்தில் பொருந்தாது ஆகையால், இந்த இடத்துல இந்த வாக்கியத்திற்கு அது பொருத்தமாக வரல, அதனால் அந்த பொருளை விட்டுவிட வேண்டும். பொருந்தாது ஆகையால் இச்சை என்ற பொருள் உள்ளதின் ரூபமாகவே இது, அதாவது இந்த இஷித்தம் என்பது அறியப்படுகின்றது. இஷித்தம்ங்கிற வார்த்தைக்கு விருப்பத்தினால் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு சாதாரணமாக பேசுறது நம்ம பேசிகிட்டே போகிறோம். ஆனால் ஒரு திருக்குறளோ அல்லது ஒரு பாட்டு, ஒரு செய்யுள்னு எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த எழுதினியவர், அந்த கவிஞர் எந்த அர்த்தத்தில் அதை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறத சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு சொல்லினுடைய பொருள் என்னங்கிறது நமக்கு தெளிவாக இருந்தால் தான் அந்த அர்த்தத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். பல சமயங்களில் நம்ம பேச்சு வழக்கிலேயே பல சமயங்களில் நாம் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது தான் அங்கே சண்டை வருது. நீ எப்படி அப்படி சொல்லலாம், வீட்டில் சண்டை நடக்குதுல்ல, உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலேன்னா. அப்போ அந்த சொல்லுக்கு வேற 2-3 அர்த்தம் இருக்குது. நாம் ஒரு அர்த்தத்தில் சொன்னோம், கேட்டவர் அவர் ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார், அதனால் சண்டை வருது. உடனே நம்ம சமாதானமாக நான் அதை நினச்சி சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறோம். அப்போ அர்த்தத்தை, ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கிறதுங்கிறது பொதுவான ஒன்று. எந்த இடத்துல எந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம்ங்கிறது முக்கியமானது. இல்லை, இந்த இடத்துல பிரேஷிதம்ங்கிறதுக்கு விருப்பம், இச்சைங்கிற அர்த்தம் தான் பொருத்தமானதாக இருக்கு, அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துறார். அதுக்கப்புறம் அஞ்ஞனமாயின் அப்படி இருந்தா இச்சை என்ற பொருள் உள்ள தாத்துவின் ரூபமாயின் இஷ்டம் என்றே அதன் ரூபம் இருக்க வேண்டும். இது ஒரு இலக்கண விஷயம். இஷ் அப்படிங்கிற தாது இஷ்டம், விருப்பம் அப்படிங்கிற சொல்லா வந்திருக்கணும். ஆனால் இங்கே உபனிஷத்தில் எப்படி இருக்கு? அவ்விதம் இல்லாது இஷிதம் என்பதாய் இட் என்ற ஆகமம் வைத்து, ஆகமம்னா அந்த இட்டுங்கிற ஒரு விகுதி சேர்ந்து பிரயோகித்ததோ, இப்படி பிரயோகிக்கப்பட்ட இங்கே இந்த இடத்துல இலக்கணப்படி அப்படி பயன்படுத்தக்கூடாது. இது அனிட்டு தாது. ஆனால் இட்டுன்னு சேர்த்து இஷித்தம், இஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக இஷித்தம்ங்கிற வார்த்தை இருக்கு. இது உபனிஷத்தில் இருக்கு. இது உபனிஷத்துக்கு வேதத்தில் அப்படி அந்த காலத்தில் அதை அப்படி பிரயோகம் பண்ணி இருக்கிறார்கள். அவ்வளோதான். இப்போ திருக்குறளில் பல வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்படுத்துகிற அர்த்தத்தில் இல்லாமல் வேற அர்த்தத்தில் இருக்கிற. போன வாரமே சொன்னேன், நன்றி அப்படின்னாக்கா, நன்றினா நன்மைங்கிற அர்த்தத்தில் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலத்தில் அந்த நன்றிங்கிறதுக்கு நன்மைங்கிற அர்த்தமும் இருக்குது. அந்த காலத்தில் அதை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி இங்கே வேதத்தில் சாதாரணமாக சம்ஸ்கிருத இலக்கணம்ங்கிறது வேற, வேதத்தில் சில வார்த்தைகள் வேற மாதிரி இலக்கணத்துக்கு மீறி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் அதுக்கு சாந்தசம் அப்படின்னு பேர், வைதிக பிரயோகம். அதனால் அதை நம்ம தவறு, இலக்கண பிழைன்னு சொல்லக்கூடாது. வேதத்தில் ரிஷிகள் அதை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாரதியாரே எடுத்து இதுக்கு வலுவமைதி அப்படின்னு பேர். மரபு வலுவுதல், மரபுன்னு ஒன்று இருக்குது, இந்த வார்த்தையை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு
அதை மாற்றி சில இடங்கள்ல கவிஞர்கள், புலவர்கள், அறிஞர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். அதில் கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் எழுதுறார். பாரதியார் பாட்டில் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாட்டில் கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும்னா குயில் கூவுகிறது அப்படிங்கிறதா மரபு. குயில் அப்படின்னு சொல்ற பொண்ணு ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சப்தம் இருக்கு. அது எப்படி காக்கை கரையும்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் அப்படின்னு இருக்கு. அப்போ காக்கைங்கிறது காக்கா கத்துறதுன்னு பயன்படுத்தல இருக்கோம். காக்கை கரையும். மயில் அகவுகிறது, குயில் கூவுகிறது. இதுதான் இலக்கணப்படி. அதை அப்படிதான் இலக்கணப்படி பயன்படுத்தணும். ஆனால் கத்தும் குயில்னு பயன்படுத்துறாரு. குயில் கத்துறது நம்ம சாதாரணமாக கண்ணா பின்னான்னு பேசுனா ஏண்டா கத்துறேன்னு சொல்லுவோம். அதுதானே கத்துறது. அப்போ குயிலுக்கு பேசுறது, குயில் கூவுறது அது கத்துறதா இல்லை, ஒரு இனிமையான ஒலியா இருக்கு. கத்துறதுன்னு சொல்றது அங்கே பொருந்தாது. அதனால கூவுகிறது அப்படின்னு பழக்கத்தில் வச்சிருக்கிறோம். அப்படித்தான் இலக்கணத்தில் இருக்கின்றது, இலக்கியங்கள்ல அப்படித்தான் இருக்கு. ஆனால் கத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமானா அதுக்கு பேர் மரபு வலுவமைதின்னு பேர். அவர் புலவர்களுக்கு, கவிஞர்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல மாற்றி பயன்படுத்தி கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த மாதிரி வேதம் அப்படி வார்த்தைகளை இலக்கணத்தை மீறி பயன்படுத்தும். அதனால இது வைதீக பிரயோக முறையை ஒட்டியதாகும். அதனால அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கத்துங்கிறத கூவும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இஷித்தம்ங்கிறத இஷ்டம்ங்கிற பொருள்ல எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்புறம் அந்த இஷுவென்ற தாதுவுக்கு, அதே இஷ்ங்கிற தாது, இஷுங்கிற தாதுவுக்கு பிரபூர்வமாக முன்னதாக கொண்டதால் நியோகம், அதாவது ஏவுதல் என்ற பொருளில் பிரேஷிதம் என்ற ரூபம் ஏற்படுகிறது. அந்த இஷித்தம் தான் பிரங்கிற அந்த முன்னடை சேர்ந்து பிரேஷிதம்ங்கிற வார்த்தை ஆகுது. பிரேஷிதம்னு வர்ற பொழுது அதற்கான பொருள் ஏவுதல், தூண்டுதல் அப்படிங்கிற அர்த்தம். வெறும் இஷித்தம்னா விரும்புதல்னு அர்த்தம், பிரேஷிதம்னா தூண்டுதல், ஏவுதல்னு அர்த்தம். இங்க இஷிதம் பிரேஷிதம் என்ற அவ்விரண்டனுள் பிரேஷிதம் என்பது மட்டுமே சொல்லப்படுமாயின், ரெண்டு வார்த்தை இஷிதம் பிரேஷிதம்னு ரெண்டு வார்த்தை போட்டிருக்கிறதுல இஷிதம்ங்கிறத விட்டுட்டு பிரேஷிதம்ங்கிற வார்த்தையை மட்டும் சொன்னாக்க என்ன ஆகும்? தூண்டியவர் அப்படின்னா யாருடைய தூண்டுதலினால், யாருடைய ஏவுதலினால்னு வருது. அப்ப ஏவுபவர் அப்படிங்கிறவர் ஏவறது எப்படி ஏவலாம்? யார் ஏவினார்? ஏவுனவருடைய அந்த தூண்டுபவருடைய குணம் என்ன? அவர் வாக்குல ஏவுனாரா, இல்ல செய்கையில கைகளால பயன்படுத்தி செய்கையில போன்னு சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால இஷிதம் என்ற இந்த இஷிதம் பிரேஷிதம் என்ற அவ்விரண்டனுள் பிரேஷிதம் என்பது மட்டுமே சொல்லப்படுமாயின் அனுப்புபவர், அனுப்புற ஆளு அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அவர் செய்யும் பிரேஷனம், அந்த செய்தல், தூண்டுதல் அப்படிங்கிற அந்த செயல், அதுக்கு ஒரு ஸ்டார் வச்சிருக்கு. அப்படின்னா மனத்தை அனுப்ப அவர் செய்யும் முறை யாது? பிரேஷனம்னா எப்படி மனத்தை தூண்டுறார், எப்படி விஷயத்துல நடத்துறாருன்னா அவர் கையில தள்ளி விட்டு நடத்துறாரா, இல்லை வாயில பேசி நடத்துறாரா, எப்படி நடத்துறார், அவர் யாருங்கிற கேள்வி. இத்தகைய விஷயத்தை பற்றிய ஆகாங்ஷை ஏற்படும், அந்த கேள்வியானது வருகின்றது. அதாவது பிரேஷனம் செய்பவர், அந்த ஏவுபவர் எத்தகையவர், எவ்விதம் பிரேஷனம் செய்கிறார் என்பதாகும். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எப்படி அந்த செயலை, அந்த தூண்டுதலை செய்கின்றார் என்ற கேள்வி வருது. இப்போ வாக்குல பேசியா இல்லை கைகளால் தூண்டியா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த ரெண்டும் இல்லைங்கிற அளவுக்கு சிஷ்யன் புரிந்திருக்கிறான். ஆகவே இஷிதம்ங்கிற வார்த்தையை போடுறான். அதான் சொல்றார், இஷிதம் என்பதாய் அடைமொழி கொடுத்தாலோ, இல்லை பிரேஷிதம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இஷிதம்ங்கிற வார்த்தையை போட்டுட்டா என்னாகும்? அவ்விரண்டும் நிவர்த்தி அடைகின்றது. அவர் யாரு தூண்டினார், எப்படி தூண்டினார்ங்கிற கேள்வி இல்லாம அவருடைய விருப்ப மாத்திரத்தினால், இச்சை மாத்திரத்தினால் இந்த தூண்டுதலானது நடந்திருக்கிறதுங்கிற புரிதலானது வரும். சிஷ்யன் அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறான். ஏன்னா கடவுள் ஹிருதயத்துல இருக்கிறார்னா, மலர் மீசை ஏகினான்னா எப்படி ஹிருதயத்துல அவர் உட்காந்துருப்பார்? இப்படி உட்காந்துருக்கிறார், சேர் போட்டு உட்காந்துருக்கிறாரா, இல்லை பாய் போட்டு படுத்திருக்கிறாரா? கேள்வி வருது இல்லை? அதெல்லாம் நாஸ்திகன் அப்படிலாம் கேள்வி கேட்குறான். சரஸ்வதி நாக்கில் இருக்காருன்னா அவங்க எங்கே டாய்லெட் போவான்னு கேள்வி கேட்குறான். ரொம்ப பௌத்தறிவு ரீதியாக கேள்வி கேட்குற மாதிரி. சரஸ்வதி நாக்கில் இருக்காருன்னா உருவமாக அப்படியே உட்காந்துருப்பாருன்னு அர்த்தமா என்ன? அப்போ என்னது? உருவம் கடந்த தத்துவமாக, சக்தியாக, தேவத்தையாக இருக்கிறாள்னு அர்த்தம். அப்புறம் அவனுடைய தலைவனுக்கு மட்டும் சொல்கிறான்ல, என்னுடைய தலைவனுடைய ஹிருதயத்திலே இருக்கிறார், அண்ணா என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறார்னா அப்புறம் அவர் எங்கே டாய்லெட் போவார் நம்ம கேட்போம்ல.
இப்போ லாஜிக் அப்போ எந்த இடத்துல எதை எப்படி புரிந்து கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்ளணும். கடவுள் உள்ள இருக்கு தூண்டுகிறார்னா அவர் உருவத்துல இருந்து தூண்ட முடியுமான்னா அவர் சக்தியா இருக்கிறார், தேவதையா இருக்கிறார், அருவமா இருக்கிறார். அதனால இந்த இச்சை இஷித்தம்ங்கிற வார்த்தை வெறும் பிரேஷித்தம்னு போட்டாக்கா இந்த உருவம்ங்கிற பிரச்சனை வருது. உருவம்னு வந்து இந்த கேள்வி எல்லாம் வரும். அதனால அவர் இச்சா மாத்திரமாக, சங்கல்ப மாத்திரமாக, சொல்லப்போனா நிர்குணமாக இருந்து, ஒரு ஆக்காரம் ஒரு வடிவம் இல்லாம நிர்குணமாக இருந்து அவர் நடத்துகிறார் அப்படிங்கிற அளவுக்கு சிஷ்யன் புரிந்திருக்கிறான். அதனால இந்த அளவு இந்த பகுத்தறிவோட மேலான பகுத்தறிவுடையவனா இருக்கிறான். போலி பகுத்தறிவு இல்லாம உண்மையான பகுத்தறிவுடையவனா சிஷ்யன் இருக்கிறான். அந்த அளவுக்கு யோசித்து கேட்கிறான். எவரது இச்சா மாத்திரத்தினால் இது அனுப்பப்பட்டது என்ற விசேஷமான பொருள் உறுதியாக கிடைப்பது அப்படிங்கிறது தெளிவா வருது. அதனால இந்த கேள்வி சிஷ்யனுடைய கேள்வி. சிஷ்யன் சாதாரணமான ஆள் கிடையாது, புத்திசாலியா இருக்கிறான், ஓரளவுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரிந்தவனா இருக்கிறான், நல்லா யோசிக்கக்கூடியவனா இருக்கிறான். அதனால உள்ள ஒருவர் இருந்து அவருடைய சங்கல்பத்தினால அவருடைய விருப்பத்தினால இந்த ஏவுதல் இந்த தூண்டுதல் நடக்கின்றது. அதனால அந்த நம்ம அந்த அந்த குறியீடுக்காகத்தான் இந்த உலகத்தை ரட்சணம் பண்ணக்கூடிய பெருமாள் எங்க இருக்கிறார்னா பார்க்கடல்ல இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா படுத்துக்கிட்டு இருக்கிறார்னா அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால எந்திரிச்சு எந்த வேலையும் பண்ணல, அவர் படுத்துக்கொண்டே நடத்துகிறார்னா அவருடைய இச்சா மாத்திரத்தினால், அவருடைய சங்கல்ப மாத்திரத்தினால், அவருடைய விருப்பத்தினாலே, அவர் நினைக்கிறதுனாலேயே உலகமானது நடக்கின்றது என்பதுதான். அப்புறம் அங்கிருந்து எந்திரிச்சு அவதாரமா வந்து மற்ற வேலைகள்லாம் பண்ணுவாருங்கிறது அது வேற. அதுவும் அவருடைய சங்கல்பத்தினால நடக்கிறது தான். அதனால நிர்குணமாக அவர் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ஆச்சாரியர் இங்க இச்சை இஷித்தம் பிரேஷித்தம்ங்கிறதுல விருப்ப மாத்திரத்தினால் ஏவுதலானது நடக்கிறது, இதுதான் இதற்கு பொருள்னு சொல்லிட்டார். இங்க ஒரு சங்கேயம் கேள்வி வருது. அப்ப இஷிதம்ங்கிற வார்த்தையை மட்டும் போட்டா போதுமே, ஏன் பிரேசிதம்ங்கிற வார்த்தையை போடணும்? வெறும் சங்கல்பம் விருப்பம்னு போட்டாக்கே அந்த கேள்வி இல்லையே. பிரேசிதம்னு போட்டதுனாலதான் அவர் உருவமா எப்படி இருக்கிறாருங்கிற கேள்வி வருது அப்படிங்கிறது. அதாவது சங்கை. அடுத்த வரி சங்கை. சம்ஸ்கிருதம் சொல்றேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். யதி ஏஷக அர்த்தக அபிப்ரேதக ஸ்யாத் கேனேஷிதம் இதி ஏதாவத ஏவ சித்தத்வாத் பிரேஷிதம் இதி ந வக்தவ்யம் அபிச்ச சப்தாதிக்யாத் அர்த்தாதிக்யம் யுக்தம் இதி இச்சயா கர்மணா வாச்சா வா கேன பிரேஷிதம் இதி அர்த்த விசேஷः அவகந்தும் யுக்தः. ஒரு கேள்வி, எதிராளி ஒரு கேள்வி கேட்கிறார். இங்க இஷிதம்ங்கிறதா இச்சா மாத்திரம் அப்படின்னு சொன்னா பிரேஷிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் வரலையே அப்படிங்கிற கேள்வி. இப்பொருள் ஸ்ருதியினால் கருதப்படுமாயின், இந்த சிஷ்யனுடைய மனது, சிஷ்யனுடைய விருப்பம் இந்த சங்கல்ப மாத்திரம் இச்சா மாத்திரம் என்று இருந்தா கேனேஷிதம் என்ற இவ்வளவினாலேயே அது கிடைத்து விடும் ஆனதால், அந்த கேனேஷிதம்ங்கிற வார்த்தையே போதுமே, இச்சா மாத்திரம்ங்கிற வார்த்தையே போதுமே, பிரேஷிதம் ஏவுதல் தூண்டுதல்ங்கிற வார்த்தை சொல்ல வேண்டுவது இல்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறதுனால மேலும் சப்தம் அதிகமாக ஆகுங்கால், ஒரு வார்த்தையோட கூடுதலா இன்னொரு வார்த்தை போடுற பொழுது அதனுடைய அர்த்தத்திலையும் கூடுதல் என்பது வரும். அதனால அதிகம் ஆகுங்கால் பொருளில் ஆதிக்கம் வைத்து கொள்வதுதான் பொருத்தமானது. அந்த பொருளையும் ஆதிக்கம்னா அதிகமான அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வா அப்படின்னு சொல்றதுக்கும் விரைவாக வான்னு சொன்னா வரலாம், மெதுவாக வரலாம், இப்போ வரலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் விரைவாக வா அப்படின்னு ஒருத்தன் கட்டளை இட்டான்னா அதுக்கு அர்த்தம் கூடுதலாக வருது இல்லை. இப்போ வேகமாக வரணும், சீக்கிரமாக வரணுங்கிற ஒரு கூடுதல் அர்த்தமானது அந்த விரைவாகங்கிற சொல்லுக்கு இருக்கு. அதனால் நீ வான்னு சொன்னாலும் விரைவாக வான்னு சொன்னாலும் நான் எப்போ வரணும் அப்போ தான் வருவேன்னா.
அப்படி சொன்னா அந்த விரைவாகங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே. அப்ப அந்த விரைவாகன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால கூடுதல் அர்த்தமானது வருதல் என்பதோடு சேருகிறது. அதே மாதிரி இஷிதம்னா இச்சா மாத்திரம்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டா பிரேஷிதம்ங்கிற வார்த்தையை போட வேண்டியது இல்லையே. பிரேஷிதம்னு வார்த்தை இருக்கிறதுனால அர்த்த ஆதிக்கம், அதிகமான அர்த்தமானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால ஆதிக்கம் கொள்ளுவது பொருத்தமானது என்பது பற்றி அதனால அதிகமா அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். அதனால என்ன அர்த்தம் அதிகமா எடுத்துக்கொள்ளலாம்? இச்சையினாலா, கர்மத்தினாலா, வாக்கினாலா, எதனால் அனுப்பப்பட்டது என்ற அர்த்த விசேஷம் அறிந்து கொள்ளக்கூடியதாக ஆகிறது. இஷிதம்ங்கிறதோட பிரேஷிதம் இருக்கிறதுனால அவர் விருப்பத்தோட சேர்ந்து வாக்கு கர்மம் இதனாலையும் சொல்லி மனசுல விரும்பினாரு, வாக்கால பேசினாரு, கையால செய்கையும் காமித்தார்னு எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதான அறிந்து கொள்ளக்கூடியதாக ஆகிறது எனின் என்று சொன்னார் என்று ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார். உத்தரம் ந பிரஷ்ன சாமர்த்தியாத் தேகாதி சங்காதாத் அனித்யாத் கர்ம கார்யாத் விரக்தஹ அதஹ அன்யத் கூட்டஸ்தம் நித்யம் வஸ்து புபுத்சமானஹ பிருச்சதி இதி சாமர்த்தியாத் உபபத்யதே இதரதா இச்சா வாக் கர்மபிஹி தேகாதி சங்காதஸ்ய பிரேரயித்ருத்வம் பிரசித்தம் இதி பிரஷ்னஹ அனர்த்தக ஏவ ஸ்யாத். அதுக்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார். இப்படி ஒரு சந்தேகம் வரும் என்றால் வந்தால் ந அது அந்த பிரேஷிதம்ங்கிறதுக்கு வாக்கு காயம் இப்படி சரீரமா ஒரு உருவமா எடுத்துக்கொண்டு சகுனமா எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அந்த பிரஷ்ன சாமர்த்தியாத், இந்த வார்த்தை முக்கியமானது. பிரஷ்ன சாமர்த்தியம்னா கேள்வி, அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தினால், கேள்வி கேட்பவனுடைய ஒரு சாமர்த்தியமானது இருக்கின்றது. கேள்வி கேட்கிறவன் ஒரு விவேகம் உடையவனா, விஷயம் தெரிந்தவனா இருக்கின்றான். அவன் எப்படி இருக்கிறான்? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தேகாதி சங்காதாத் அனித்யாத் கர்ம காரியாத் விரக்தக. நம்ம தமிழ்ல பார்க்கலாம். கேள்வி கேட்ட சாமர்த்தியத்தை ஒட்டி அவ்விதம் சொல்லுதல் பொருந்தாது. கர்மத்தின் காரியமானதும் அனித்தியமானதுமான தேகாதி சங்காதத்தினின்றும் வைராக்கியத்தை அடைந்தவனும். இங்க கேள்வி கேட்க வந்திருக்கக்கூடிய சிஷ்யன் எப்படி ஏற்கனவே உலகம் இந்த வேதம்லாம் படித்து வேதத்துல சொல்லப்பட்ட பலவிதமான தேவதா உபாசனைகள், பலவிதமான கர்மாக்கள் இதெல்லாம் செய்து பார்த்து இதெல்லாம் அனித்தியமானதுன்னு புரிந்து கொண்டு வந்திருக்கிறான். அதனால இந்த உடம்போட சங்காதம்னா சேர்க்கை, இந்த உடம்பு அனித்தியமானது. எல்லா ரூபம், நம்ம உடம்பு அனித்தியமானதுன்னா அவர் தேவனா இருந்தாலும் இந்திரனா இருந்தாலும் உருவத்தோட இருந்தா எல்லா உருவமும் ஒரு நாள் அழியக்கூடியது. அந்த விவேகம் இருக்கு. அதனால இந்த ஒரு செயலுடைய பலன் அது அனித்தியமானது, செயலை செய்பவன் அந்த சரீரம் அதுவும் அனித்தியமானது அப்படிங்கிற விவேகம் உடையவனா வந்திருக்கிறார். ஆனால் கர்மத்தின் காரியமானதும் செயலினுடைய விளைவா வரக்கூடியதும் அனித்தியமானதும். இந்த சரீரம் எப்படி இருக்கு? ஏற்கனவே செய்த புண்ணிய பாபத்தினுடைய காரியமா இருக்கு. ஒரு சரீரம் ஒரு உடல்னு இருந்தா அது புண்ணிய பாபத்தினுடைய காரியமா இருக்கு. அப்புறம் தேகாதி அனித்தியமான நிலை இல்லாததா, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதா, மாறுபடக்கூடியதா இருக்கு. அப்புறம் தேகாதி சங்காந்தத்தினின்றும் வைராக்கியத்தை அடைந்த, அப்படிப்பட்ட இந்த உடம்பு முதலான சேர்க்கையிலிருந்து வைராக்கியத்தை அடைந்தவன். இப்போ இந்த உடம்பு உண்மை இல்லை, புண்ணிய பாபத்தினால வந்தது, இது ஜடமானது என்பதெல்லாம் தெரிந்து இதற்கு வேறாக எந்த ஒரு சேத்தனம், எந்த உயிர் எந்த ஒரு அழியாத பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பி வந்திருக்கிறார்.
இதெல்லாம் அனித்தியமானதுன்னு புரிந்து கொண்டு நித்தியமான பொருள் எது, இதெல்லாம் நிலையில்லாதது ஜடமானதுன்னு புரிந்து கொண்டு உயிருள்ள நிரந்தரமான நித்தியமான வஸ்து எதுன்னு தெரிந்து கொள்ற விருப்பத்தோடு குரு கிட்ட வந்திருக்கிறார். அதனால அந்த கேட்பவனுடைய அந்த விவேகம் முற்கூறிய தேகாதிகளை காட்டிலும் வேறுபட்டதும் இந்த உடம்பு முதலானை விட வேறானதும் கூட்டஸ்தமும், கூட்டஸ்தன்னாக தன் நிலையிலிருந்து மாறாதது. அதற்கு கீழே ஒரு விளக்கம் அடிக்குறிப்புல கொடுத்திருக்கு. கூட்டத்தில் இருப்பது கூட்டஸ்தம் எனப்படும். கூட்டம்னா என்னது? கூட்டம் என்பதற்கு பொய் என்றும் தட்டான் தங்க வேலை செய்யும் பட்டறை என்றும் பொருள். கூட்டம்ங்கிற வார்த்தைக்கு இந்த கொல்லன் பட்டறையில் இரும்பு பட்டறையில் இருக்கு, அங்கே அடிக்கிறதுக்கு ஒரு அடி இரும்பு வச்சுருப்பான். ஒரு இரும்பு ஒரு கடப்பாறை பண்ணுறான்னாக்கா அந்த இரும்பை நெருப்பில் காய்ச்சி அப்புறம் அதை நம்ம வேண்டிய வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக கீழே ஒரு அடி இரும்பு இருக்கும். அதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அதன் மேலே இந்த காய்ச்சின இரும்பை வச்சு அடிப்பான். அப்போ அடிபடுற பொழுது இந்த காய்ச்சின இரும்பு தான் உருவம் மாறுமே ஒழிய அடியில் இருக்கக்கூடிய இரும்பு அது அப்படியே இருக்கும். தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாமல் அப்படியே சாலிடாக அது இருக்கும். அந்த அடி இரும்புக்கு தான் கூட்டம்னு பேர். கூட்டம்ங்கிற வார்த்தை. அப்போ அந்த கூட்டம் மாதிரி இருக்கிறதுனால கூட்டஸ்தன்னு பேர். அப்போ என்னது? தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் எது இருக்கோ அதுக்கு கூட்டஸ்தன்னு பேர். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் பொருள் உடம்பு எப்படி மாறினாலும் அது மாறாமல் இருக்கிறது. அப்படி உடம்புக்குள்ள ஒன்று இருக்குன்னு புரிந்து கொண்டு அது என்னான்னு கேட்கறதுக்காக சிஷ்யன் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, உடம்பு இன்னொரு கூட்டம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் பொய்யானது. ரொம்ப கூடமாக பேசுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமாக வைத்துக்கொண்டு மறைத்து பேசுகிறான் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறோம். இப்போ கூடம்னா பொய்யானது, மறைவானது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. ஆகவே பொய்யான மாயை, அதன் காரியமான பிரபஞ்சம் இவற்றுடன் கலந்து தோன்றுவது என்றும், பட்டறையானது தன்னுடன் சேர்ந்த பொன் முதலியவற்றுக்கு பற்பல ரூபத்தை தானும் கொடுப்பினும் தான் அத்தகைய மாறுதல் எதுவும் அற்று இருப்பது போல சர்வ அதிஷ்டான சின்மாத்திரமாக தான் இருந்து தன்னில் அத்தியஸ்தமான பொருளுடன் அஸ்தியஸ்தமான பொருளுக்கு பல தோற்றத்தை தருகிறதே ஒழிய தான் எவ்வித மாறுதலும் அற்றிருக்கிறது என்றும் பொருள் கொள்க. அந்த கூட்டஸ்தன்கிற வார்த்தை ஆத்மாவுக்கு ஒரு பேர். உடம்புக்குள்ள ஆத்மா சொல்றோமே, ஆத்மாவுக்கு அல்லது இறைவனுக்கு ஒரு பேர் கூட்டஸ்தன். தான் தன்னுடைய தன்மையிலிருந்து எவ்விதமான மாறுதலும் அடையாமல் எல்லா மாற்றங்களையும் செய்கின்றார். அதான் அர்த்தம். அதனால அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால நித்தியமும் ஆன பொருளை அறிய விருப்பம் கொண்டு, அந்த ஆத்மாவை அறிய விருப்பம் கொண்டு, இறைவனை அறிய விருப்பம் கொண்டவனுமாய் கேட்கிறான் என கேள்வி கேட்கும் சாமர்த்தியத்தினின்றும் முறையினின்றும் ஏற்படுகிறது. அந்த பிரஷ்ன சாமர்த்தியா, கேள்வி கேட்பவன் இந்த அளவுக்கு விவேகம் உடையவனா இருக்கிறதுனால பதில் சொல்லுகின்ற குரு அதை விட விவேகம் உடையவர். இப்படிதானே? கேள்வி கேட்க சிஷ்யனே அவ்வளவு புத்திசாலியா இருந்தா பதில் சொல்ற குரு அவர் இந்த மாதிரி எவ்வளவு நிறைய கேள்விகள் பார்த்திருப்பாரு. அவர் அதை விட இதே மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தான் குருவா வந்திருக்கிறார். அப்ப அந்த விவேகம் அதிகம் உடையவர். அப்ப கேள்வி கேட்கக்கூடிய மாணவன் அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவன் மனதுல என்ன இருக்குன்னு புரிந்து கொண்டு அவன் மனதுக்கு தெளிவு ஏற்படுற மாதிரி பதில் சொல்றது அப்படிங்கிறதான் குருவனுடைய தன்மை. ஆனால் அவன் என்ன கேள்வி கேட்பவன் அவன் இன்னும் மாணவனாகத்தான் இருக்கான். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், கூடுதலா 2-3 வார்த்தைகளை போடலாம். அவன் என்ன வார்த்தையை சொல்றாங்கிறது அது முக்கியம் இல்லை. அவன் என்ன மனதில் நினைத்திருக்கிறான், அவனுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது தெளிவாகிற மாதிரி குரு பதில் சொல்லணும். அதனால இங்க கேட்பவன் இதெல்லாம் அனித்தியமானது, உடம்பு அனித்தியமானது, மாயையானது, பொய்யானது என்பதெல்லாம் புரிந்து கொண்டுதான் இதற்கு ஆதாரமாக வேறாக நித்தியமான சத்தியமான அறிவே வடிவான பொருள் இருக்கிறதா, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறான். அது எப்படி இருக்குங்கிற கேள்வியில தான் அவன் வந்திருக்கிறான். அதனால இந்த பிரேஷிதம்ங்கிறதுக்கு நம்ம இவ்வளவு அர்த்தம் கொடுக்க வேண்டியது இல்லை. சகுணமான ஒரு தத்துவம், சகுணமான ஒரு இறைவன், தேவன், கடவுள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உருவமுடைய கடவுள், வாக்கு கை கால்லாம் இருக்கக்கூடிய கடவுள்னு எடுத்துக்கொள்ளாம தத்துவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு உயிர் தத்துவமானது உள்ளே இருந்து இதை இயக்குகின்றது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அதுதான் பொருத்தமானதுன்னு சொல்ற. அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அவ்விதம் இல்லாவிடில்
இச்சை வாக்கு கர்மம் இவற்றால் தேகாதி சங்காதத்துக்கு பிரேஷயித்ருத்துவமானது பிரசித்தமாக காணப்படுவதால் கேள்வி கேட்டது பயனற்றதாகவே ஆகிவிடும். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஒரு வேலையை ஏவுகிறார், ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு தொழிலாளி இருக்கிறார்னா, தொழிலாளிக்கு முதலாளி வேலையை கொடுக்குறாருன்னா அவர் எப்படி கொடுப்பார்? ஒரு முதலாளி வேலையை கொடுக்கிறவர் அவர் ஒரு உருவமாக இருக்கிறார், வாக்குனால அவர் மனசுல நினைக்கிறார், வாக்குனால பேசி எதை செய் அதை செய்யு கட்டளை இடுகிறார், அல்லது கையில போ செய் அப்படின்னு சொல்லி கையில செய்கையினால கட்டளை இடுகிறார். இதுதான் சாமான்யமா நம்ம உலகத்துல பார்க்கிறது. ஒரு வேலையை ஒருவன் தூண்டுகிறான்னா தூண்டுகிறவன் ஒரு உருவத்துல ஒரு அவயவம் உடையவனா இருக்கிறான், அவைகளை பயன்படுத்தி செய்கின்றான் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த சிஷ்யனும் நினைத்து கொண்டு உள்ள இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆள் இருந்து பேய் பிசாசு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உடம்புக்குள்ள ஒரு பேயோ பிசாசோ உள்ள உட்காந்து உடம்ப தூண்டுகிறார். அவர் கை காலோட இருக்கிறார், சேட் பொருள் உட்கார்ந்து இருக்கிறார், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்து தூண்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சாக்க அந்த சிஷியன் அந்த அளவுக்கு இல்லை, அவர் அதை விட புத்திசாலியா இருக்கிறார். வெளியே வேணா உலக விவகாரங்கள்ல அது பொருந்தக்கூடியதா இருக்கலாம், இது நமக்கு உள்ள நடக்கிற விஷயம். உள்ள இருந்து உள்ள நான் தான் இருக்கிறேன், எனக்கு மேல இன்னொரு ஆள் இருந்து சொல்ல முடியுமா என்ன? உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்ல முடியுமா என்ன? அது மனப்பிறழ்வு இருந்தா சொல்லலாமே அப்படி சொல்ல முடியாது. இப்போ உள்ள ஈஸ்வரன் இருக்கிறான், மலர்மிசை ஏகினான்னு சாஸ்திரம் சொல்லுதுனாக்கா ஈஸ்வர சக்தின்னு தான் சொல்லுது. இப்போ ஈஸ்வரன் அங்க சக்தி ரூபமா இருக்கிறார், அரூபமா இருக்கிறார், சூக்ஷ்மமாக இருக்கிறார். அவர் ஸ்தூலமா இப்படியெல்லாம் ஒரு உருவத்துல உட்கார்ந்து கொண்டு இல்லைங்கிறது தான் தெளிவானது. அதனால உலக விவகாரத்துல பார்க்கிற மாதிரி இங்க நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டா சிஷ்யன் கேள்வி பயனற்றதாக ஆகிவிடும், அது பொருத்தம் இல்லாததாக ஆகிவிடும். அதனால இச்சா மாத்திரத்தினால அவர் தூண்டுதல் செய்கின்றார், அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பதில் சொல்லிட்டார் ஆச்சாரியர், தெளிவுபடுத்திட்டார். ஆனா சிஷ்யன் அடுத்து கேட்கிறான், சங்கை இவ்விதமாயினும் கூட நீங்க இப்படியெல்லாம் சொல்லலாம், அந்த பிரேசிதம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு கூடுதலான ஒரு அர்த்தம் இல்லாம போயிருதேன்னா. ஏன்னா இங்க சிஷ்யன் கேட்கிறான் அப்படிங்கிறத விட இது உபனிஷத்துல வேதத்துல இருக்கக்கூடிய ஒன்று. வேதம் சொல்லுது, வேதம் தான் வேத காலத்துல இருந்த ஒரு சிஷ்யன் கேட்ட கேள்வியா, அல்லது வேதமே ஒரு சிஷ்யன் கேட்பது போல ஒரு கேள்வியை ஏற்படுத்தி கொண்டு வேதமே சொல்லுது. இப்ப வேதத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அர்த்தமற்றது பயனற்றது நம்ம சொல்லிட முடியாது. வேதம் தெய்வ வாக்கு, இறைவனுடைய வாக்கு. இறைவன் நாம வேணா பேசுற பொழுது தவறுதலா ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம், கூடுதலா வார்த்தையை பயன்படுத்தலாம், ஒரு விஷயத்தை விவரிக்கிறதுக்கு நீட்டி முடக்கி சொல்லலாம். ஆனா பகவான் அப்படி சொல்ல மாட்டார், அவர் கச்சிதமா ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து தெளிவாத்தான் பயன்படுத்துவார். இது வேத வாக்குங்கிறதுனால அந்த பிரேசிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போறதுங்கிறது சரியா இல்லையே, அதுக்கு ஒரு அர்த்தம் காட்டணுமே அப்படின்னா. அதனால இவ்விதமாயினும் பிரேசிதம் என்ற சப்தத்துக்கு அர்த்த விசேஷமானது காட்டப்படாததாகவே இருக்கிறது எனில் அதுக்கு ஒரு அர்த்த விசேஷம் சொல்லணும்ல, ஒரு வார்த்தைன்னு இருந்தா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். நம்ம சம்ஸ்கிருதத்துல படிச்சுட்டு பார்ப்போம். ஏவம் அபி பிரேஷித சப்தஸ்ய அர்த்தः ந பிரதர்ஷித ஏவ. இதுக்கு அர்த்தம் தான், ஆனாலும் கூட பிரேஷித சப்தம், அந்த பிரேஷிதம்ங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம், அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு பொருள் காட்டப்படாமலே இருக்கே. நீங்க சொல்ற அர்த்தம் சரி எடுத்துக்கொள்ளலாம், ஏன் பிரேஷிதம்னு போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல, கொடுங்கன்னா. அதுக்கு ஆச்சரியர் சொல்றார், ந சம்சயவதः அயம் பிரஷ்னः இதி பிரேஷித சப்தஸ்ய அர்த்த விசேஷः உபபத்யதே கிம் யதா பிரசித்தம் ஏவ காரியகாரண சங்காதஸ்ய பிரேஷயித்ருத்வம் கிம் வா சங்காத व्यतिरिक्तस्य स्वतन्त्रस्य इच्छा मात्रेण एव मन आदि प्रेषयितृत्वम् इति अस्य अर्थस्य प्रदर्शनार्थं केनेषितं पतति प्रेषितं मनः इति விசேஷணத்வயம் உபபத்யதே.
ஆச்சாரியர் பதில் சொல்றார், தெளிவுபடுத்துறார். அவ்விதம் இல்லை. அதுக்கு அர்த்தம் காட்டப்படாம இல்லை, அர்த்தம் இல்லைன்னு கிடையாது. இதை இது சம்சயம் கொண்டவனுடைய கேள்வியானது பற்றி பிரேஷித சப்தத்துக்கு அர்த்த விசேஷமானது பொருத்தமுள்ளதாகவே ஆகின்றது. இங்க வாக்கியம் உபனிஷத்து வாக்கியமா இருந்தாலும் ஒரு சிஷ்யனுடைய கேள்வியா உபனிஷத்து வாக்கியம் இருக்கு. அப்ப சிஷ்யன் கேள்வி கேட்கிறவன் ஒரு சந்தேகத்தோட இருக்கிறான். இப்போ சந்தேகத்தோட இருக்கிறவனுக்கு இப்படி அப்படின்னுங்கிற ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்கும். அதனால அது கேட்கப்பட்டிருக்கு. அதனால அர்த்த விசேஷம் பிரேசித சப்தத்துக்கு அர்த்த விசேஷமானது பொருத்தம் இருக்கு. அர்த்த விசேஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நீ சொல்ற அளவுக்கு இல்லை, ஆனா ஒரு அர்த்த விசேஷம் இருக்கு. எப்படி இருக்கு? காரிய கரண சங்காத சமூகத்தின், காரிய கரண சங்காத்தம்னா நம்மளுடைய சரீரம் உடம்புக்கு காரிய கரண சங்காதம் அப்படின்னு பேர். காரியம் கரணம். காரியம்னா உடம்பு பஞ்சபூத காரியம். கரணம்ங்கிறது அவயவம் உறுப்புன்னு அர்த்தம். இந்த உடம்புல கையு காலு வாயு இந்த கர்மேந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள்ல இருக்கே, அதற்கு கரணங்கள்னு பேர். அதனால உடம்பு காரிய கரண சங்காதம்னா காரிய கரண கூட்டமாக இருக்கின்றது. அப்படி அந்த மாதிரி ஒரு உடம்போடு இருக்கின்ற சமூகத்தின் பிரேஷயித்ருத்துவமானது உலகில் எவ்விதம் பிரசித்தமாய் இருக்கிறதோ அவ்விதம் தானா அவ்விதமே தானா. உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனிதன், ஒரு ஜீவன், உடம்போட இருக்கிறவன் ஒருவன் ஒரு ஏவுதலை செய்கிறான். அந்த மாதிரி இங்க உள்ள ஒரு ஆள் இருந்து ஏவுதலை செய்கிறானா? அல்லது சங்காதத்தை விட வேறுபட்டவனும், இந்த உடம்பு அப்படின்னு பிசிக்கலான ஒரு உடம்புங்கிறது இல்லாம அதற்கு வேறாக சுதந்திரமானவனுமாக இச்சையினால் மட்டும் எவ்விதமான உடம்புங்கிற வரையறை கட்டுப்பாடு இல்லாம ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே ஒரு தூண்டுதல் கர்த்தா இருக்கின்றானா, ஏவுதல் கர்த்தா இருக்கின்றானா? மன ஆதிகளின் பிரேஷயித்திருத்துவம் ஏற்படுகிறதா? வெறும் ஒரு தூண்டுதல், ஒரு சக்தி மாத்திரம் இருந்து உள்ள தூண்டுதா, இல்ல உள்ள புறத்துல உலகத்துல இருக்கிற மாதிரியே உருவமா ஒரு ஆள் உட்கார்ந்து தூண்டுகிறானா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அவனுக்கு உடம்புக்கு உருவமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உணர்வு இருந்தாலும் ஆனா உலகத்துல பார்த்தா அப்படி இல்லை. அப்ப அது எப்படி இருக்குங்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்படியா அப்படியாங்கிற ரெண்டு பட்சம் இருக்கு. ஆகவே என்ற இந்த அர்த்தத்தை காட்டி கேனேஷிதம் பதத்தி பிரேசிதம் மனக என்ற பதத்தி, அந்த இஷிதம் பிரேசிதம் என்ற இரண்டு விசேஷணங்கள் பொருத்தம் உள்ளனவாக ஆகின்றன. சிஷியனுடைய கேள்விங்கிறதுனால இப்படியும் சகுணமா, கடவுள் சகுணமா தான் இருக்கிறாரா நிர்குணமா இருக்கிறாரா, கடவுள் உலகத்தை இயக்குகிறார், அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னா கண்ணுக்கே தெரியலையேனா, அதுக்காக எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருக்கணும். அதனால உருவாய் அருவாய்னா அவர் உருவமா இருக்கிறாரா அருவமா இருக்கிறாரா? முழுக்க உருவமா மட்டும்தான் இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு லோகத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அவர் அங்க இருந்துட்டு இங்க எப்படி உலகத்தை பார்ப்பாருங்கிற கேள்வி வருது. இல்ல அருவமா தான் இருக்கிறார் அப்படின்னாக்கா எங்கும் இருக்கிறாருனாக்கா அப்படியும் இருந்தா அவர் எப்படி உலகத்தை நடத்துவார், உலகத்தை படைப்பார், எப்படி உலகத்தை இயக்குவார்? வெறும் சக்தி மாத்திரமா இருந்தா உலகத்தை தோற்றுவித்தல்ங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதான் கடவுள் உருவம் மட்டும்தான்னு சொன்னாலும் பிரச்சனை, உருவம் இல்லாம அருவமா மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலுமே பிரச்சனை இருக்கு. அப்ப அவர் உருவமாகவும் இருக்கிறார் அருவமாகவும் இருக்கிறார். எப்ப உருவமா இருக்கிறார், எப்படி உருவமா இருக்கிறார், எப்ப அருவமா இருக்கிறார், எப்படி அருவமா இருக்கிறாருங்கிறதா நமக்கு சந்தேகம், கேள்வி. அதனால சிஷ்யனுக்கு இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறதுனால அவன் இந்த ரெண்டையும் போட்டு கேட்கிறான். விஷித்தம் பிரேசித்தம், விருப்ப மாத்திரம் செயலிலும் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்திலையும் அவன் கேட்கின்றான். இங்க கடவுளுங்கிற பொழுது நம்ம உடம்பை இயக்குற சக்தியாகவும் உலகத்தை இயக்குற சக்தியாகவும், இங்க சிஷ்யன் கேட்கறது உடம்பை மட்டும் வைத்துக்கொண்டு உள்ள இருந்து இயக்குற ஆள் யாருன்னு கேட்கிறான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். இதுக்கு என்ன பதில் வருதோ அதே தான் உலகத்தை இயக்கக்கூடிய சக்திங்கிறதும் வரப்போகுது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுதான் இந்த உடம்பை எந்த ஒன்று இயக்குதோ அதான் உலகத்தை இயக்குது, அல்லது உலகத்தை எது இயக்குகிறதோ அதுதான் உடலை இயக்குகின்றது. அப்ப அது எது, அது உருவமா இருக்கா அருவமா இருக்கா, அது எப்படி இருக்கின்றது? கண்டிப்பா இந்த உடம்பும் உலகமும் தானா இயங்கலேங்கிறது மட்டும் எனக்கு அனுபவத்துல தெரிகின்றது. அப்ப இயக்குகின்ற ஏதோ ஒரு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி சிஷ்யனுக்கு இருக்கு. ஆகவே ரெண்டு விசேஷனமும் பொருந்தது. சரி, அதனால இந்த விஷயம், இந்த முதல் கருத்து இஷித்தம் பிரேசித்தம்ங்கிற கருத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த மனது
தனக்கே தானே சுதந்திரமா செயல்படுகிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் அதை தூண்டுகிற இன்னொரு சக்தி, இன்னொரு ஆள், இன்னொரு தேவன், இன்னொரு தேவதைன்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியை ஆச்சாரியர் எழுப்பி அதற்கு பதிலும் சொல்றார். அதுல சுதந்திரமான மனதானது மனதே சுதந்திரமா இருந்து தனக்குரிய விஷயத்தில் தானே பிரவேசிக்கிறது என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அவ்விஷயத்தில் கேள்வி பொருந்துவது இங்ஙனமெனில், தானா மனசு நடக்குது, உலகம் தானா நடக்குது, அப்படித்தானே இயற்கைவாதிகள் சொல்றாங்க. அந்த இயற்கை பேராற்றல் அப்படின்னு சொல்றான். வான்காந்தம், மின்காந்தம் அல்லது பேராற்றல், பிரபஞ்ச சக்தி அப்படிலாம் நீங்க சொல்றாங்க. பிரபஞ்ச சக்தி அது எல்லாவற்றையும் கொடுக்கிறது, நடத்துகிறது அப்படின்னு. நல்லா கடவுள்னெல்லாம் ஒண்ணு வேணாம். இயற்கை தானா இயங்குகிறது, பிரபஞ்ச சக்தின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற, ஏதோ ஒண்ணு இருக்கு அல்லது அதுவே சக்தி உடையதா இருக்கு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கு. அது சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்றார். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அதனால இது வரைக்கும் இந்த மந்திரத்துக்கு முதல் வரியில மட்டும் ஒரு பாதி அர்த்தம் பார்த்துருக்குறோம். அதனால 4 கேள்வியில முதல் கேள்விக்கு மட்டும் ஒரு பாதி அர்த்தம் பார்த்துருக்குறோம். அதுல இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கு. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.